இன்னைக்கு வந்து சம்மருக்கு வந்து நல்லா சூட் ஆகுற மாதிரி ஸ்கின்ல வந்து போட்ட உடனே ஈஸியாக அப்சார்ப் ஆகுற மாதிரி பிளண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி லைட் வெயிட்டான ஸ்வெட்டும் வந்து அதிகமாக தராத சன்ஸ்க்ரீன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து இண்டோருக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். டெய்லி யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம். அது மாதிரி வந்து நீங்கள் வெயிலில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி தான் நான் வெயிலில், அதாவது டேரக்ட் வெயிலுக்கு கீழே வந்து ஒரு 1 ஹவர் ஹாஃப் அன் ஹவர் தான் இருப்பேன் அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து அதிகமாக வந்து டேரக்ட் சன்னுக்கு கீழே தான் இருப்பேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா விளையாடுவேன், இல்லை வந்து நிறைய வந்து வெயிலில் சுற்றுவேன் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் வைஸோ இல்லை வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்ற எந்த கண்டிஷனும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் வந்து பெஸ்ட்டாக கொடுக்குற சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் ஃபார் டெய்லி யூஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டோரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வெயில் வரதுக்கு முன்னாடி வந்து காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ போயிடுவேன், திருப்பி மறுபடியும் வெயில் வந்து தாழ்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். அதுக்காக வந்து இது ப்ரொடெக்ஷன் கொடுக்காது அப்படின்றது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குட் டீசன்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சன்ஸ்க்ரீன் என்னென்னா டாக்டர் செட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண நியூ ஜெனரேஷன் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன்லேயே எனக்கு வந்து ஸ்வெட்டு கம்மியாக கொடுத்த சன்ஸ்க்ரீன் அப்படின்னா அது டாக்டர் செட்ஸ் தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து எவ்வளோ ஆயிலியாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு வந்து இது வரைக்கும் நான் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன சன்ஸ்க்ரீன் போட்டாலும் என்னோடய ஃபேஸ் வந்து ஆயிலியாக தான் இருக்குது, டல்லாக இருக்குது, எந்த சன்ஸ்க்ரீனுமே எனக்கு சூட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர் செட்ஸ் சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஓட்ஸ் அண்ட் செரமைட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் வந்து டாக்டர் செட்ஸோட சன்ஸ்க்ரீன் வந்து பயப்படாமல் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃபு, பட் வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அது மாதிரி வந்து இது வந்து பியூட்டி ஆஃப் ஜோஷன் சன்ஸ்க்ரீன் இருக்குல்லங்க, அதோட சேம் டெக்ஸ்சர் இருக்கும். பியூட்டி ஆஃப் ஜோஷன் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிலி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அதோட டெக்ஸ்சரே சேமாக இருக்கும், பட் ஆனால் வந்து ஆயிலி ஃபினிஷ் எல்லாம் கொடுக்காது. உங்களோட ஸ்கின் உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே ஃபினிஷே கொடுக்கும். இப்போதைக்கு என்கிட்ட அந்த டியூப் இல்லைன்றதெல்லாம் இல்லைன்னா டெக்ஸ்சர் வந்து காட்ட முடியாது. பட் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி டியூப் ஆஃப் பியூட்டி ஆஃப் ஜோஷியான் சன்ஸ்க்ரீன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டியோட பேந்தனால் ஹைட்ரேட்டிங் ஜெல் சன்ஸ்க்ரீன். நான் இப்போ நான் காட்டுறேன்ல இந்த ஆர்டர் வந்து எனக்கு பிடிச்ச சன்ஸ்க்ரீன், ஃபர்ஸ்ட் பிடிச்ச சன்ஸ்க்ரீன், செகண்ட் பிடிச்ச சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி ஆர்டரில் தான் வந்து நான் காட்டுவேன். இந்த பிஹெச்டியோட பேந்தனால் ஹைட்ரேட்டிங் ஜெல் சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டால் ஃபீலே இருக்காது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி டவுட்டு கூட உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவும் வந்து ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து ஸ்வெட்டெல்லாம் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்வெட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்வெட்டு தான் கொடுத்துச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே கண்டிப்பாக சூட் ஆகும். அது மாதிரி வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கூட வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக தான் வச்சுக்கும். நீங்கள் வந்து டூ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்கனாலும் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதில் வந்து பேந்தனால் ஆட் பண்ணியிருக்காங்க. பேந்தனால் வந்து நம்மளோட ஸ்கின்னு வந்து இரிட்டேட்டடாக இருக்கும்போது வந்து நல்லா காம் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான டாக்டர் செட் சன்ஸ்க்ரீன், பிஹெச்டி சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து இரிட்டேட்டடாக இருக்கும்போதோ இல்லை உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆக்னி ப்ராப்ளம் இந்த மாதிரியான பேரியர் வந்து டேமேஜாக இருக்கும்போது கூட வந்து நீங்கள் இந்த 2 சன்ஸ்க்ரீனுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பிஹெச்டி சன்ஸ்க்ரீன் வந்து பர்சனலாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. பட் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக டீசெண்டான சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் சன்ஸ்க்ரீன்.
நெக்ஸ்ட்டு வந்து பிபாடி வைஸோட அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நான் லாஸ்ட் வீடியோலையும் வந்து காமிச்சிருக்கேன். அதாவது ப்ரொடெக்ஷன் அதிகமாக கொடுக்குற சன்ஸ்க்ரீன் அந்த லிஸ்ட்டில் வந்து காமிச்சிருப்பேன். இதில் எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இதோட டெக்ஸ்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோடதும் பிஹெச்டியோடதும் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் வந்து டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப சேமாக இருக்கும். ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். ரெண்டுமே மோரார்லெஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பிபாடி வைஸ் வந்து ஸ்வெட் ஆகும், பிஹெச்டி வந்து ஸ்வெட் ஆகாது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு பிபாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து இது உங்களுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து இதில் வந்து கொரியன் ஆன்டி ஆக்னே டெக்னாலஜி வந்து ஆட் பண்ணிக்கிறதுனால நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து சூட் ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் சன்ஸ்க்ரீன் தான். நெக்ஸ்ட்டு வந்து தி ஃபார்முலா ஆர்எக்ஸோட ஹைட்ராசீல்டு விட்டமின் சி ப்ளஸ் பெப்டைடு வாட்டரி ஜெல் சன்ஸ்க்ரீன். நான் ஃபார்முலா ஆர்எக்ஸில் வந்து 2 சன்ஸ்க்ரீனுமே ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து செரமைட் சில்க் சன்ஸ்க்ரீன் ஒரு வேரியண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சன்ஸ்க்ரீனும் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் மட்டும்தான் சூட் ஆச்சு. சம்மரில் சுத்தமாக சூட் ஆகலை. ரொம்ப வலிஞ்சு அப்படியே டின்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து டின்டட் சன்ஸ்க்ரீன், டின்ட்டே வந்து வலிஞ்சு அப்படியே ஊற்றிட்டு வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இதோட டெக்ஸ்சரே வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரியே தான் இருக்கும். நம்ம ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வந்து கொடுக்கும். அந்தளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக ரொம்ப சூப்பராக வந்து ஸ்கின்ல வந்து அப்சார்ப் ஆகிடும். இது வந்து ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் கிடையாது. அது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச 2 சன்ஸ்க்ரீன்லேயுமே வந்து நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் இதில். மற்றபடி வந்து வேறு எந்த விதமான கான்மே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்சார்ப் ஆகிடும். SPF 50 இருக்குது, PA4+ இருக்குது. இதில் விட்டமின் சி அண்ட் ஆல்சோ பெப்டைடும் இருக்குது. ஸோ நீங்கள் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் வந்து வரலாம். எனக்கு வந்து வந்துச்சு. விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணாத நாளில் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஸ்கின்னோட கிளியர் ப்ரொடெக்ட் சூதிங் ஜெல் சன்ஸ்க்ரீன். இது வந்து என்னோடய 3rd ஃபேவரைட் சன்ஸ்க்ரீன். எதனால் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் நியூஜென் ஃபில்டர்ஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா வந்து செரமைட்ஸ் அண்ட் நயாசனமைட் இருக்கிறதுனால சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் யார் வேணால் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சொல்லப்போனால் எனக்கு டாக்டர் செட்ஸ் அண்டு பிஹெச்டி சன்ஸ்க்ரீனை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொடெக்ஷன் வைஸ் ஜாஸ்தியாக கொடுத்தது. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதோட ரேட் வந்து ஜாஸ்தி. நான் வந்து இவங்களோட டைரக்ட் வெப்சைட் அட்ரஸும் கொடுக்குறேன், அமேசான் அட்ரஸும் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எதில் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்களோ அந்த இதில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நிஜமாலுமே வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இப்போது நான் இதில் இப்போ காட்ட போகிற சன்ஸ்க்ரீன்ஸில் அதிகமான சன் ப்ரொடெக்ஷன் கொடுத்த சன்ஸ்க்ரீனில் இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக் சன்ஸ்க்ரீன். சரிங்களா? ஸோ தாராளமாக வந்து நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் சன்ஸ்க்ரீன். லாஸ்ட்டு சொன்ன சால்ட் ஸ்கின் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். டாக்டர் செட்ஸ், PHD, சால்ட் ஸ்கின் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். இந்த பியூட்டி ஆஃப் ஜோஷான் ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக் சன்ஸ்கிரீன் இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஏன் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, இதோட டெக்ஸ்சருக்காக தான். ரொம்ப லைட் வெயிட் ஆகிடும், ஈஸியாக ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு வின்டரில் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க. இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வின்டரில் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இந்த சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா பயங்கர ஹைட்ரேட்டிங்காக, பயங்கர க்ளோயிங்காக இருந்தது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது வின்டரில். பட் ஆனால் சம்மரில் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஸ்கின்னை வந்து பயங்கரமாக ஆயிலி ஆக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சம்மரில் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். யூ வில் 100% லைக் இட். இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நான் எல்லா வீடியோலையும் இந்த வார்த்தையை வந்து சொல்லுவேன். ஏன்னா இதோட
கண்டிப்பாக வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆகுது இல்லைங்க, அதுக்கு வர்த்தான சன்ஸ்க்ரீன் இது வந்து. இதுவும் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் சன்ஸ்க்ரீன். இது வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து ரொம்ப சூப்பர்பான சன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்தது. இன்றைக்கி நம்ம பார்த்த சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து இதுதான் பார்த்தோம். இது எல்லா சன்ஸ்க்ரீனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்கின்னில் ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்வெட்டும் வந்து அதிகமாக வராது. ஸோ எனக்கு பிடிச்ச ஆர்டரில் தான் வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர் செட்ஸு, அடுத்து வந்து பிஹெச்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் ஸ்கின் எனக்கு தேர்டு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அது வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அது வாங்குறதுக்கு யோசிப்பேன். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பி பாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன், அது பியூட்டி ஆஃப் ஜோஷானோட ரைஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா ஆர்எக்ஸோட ஹைட்ராசில் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து ஃபார்முலா ஆர்எக்ஸ் மட்டும் வந்து ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் சேஃப் வந்து கிடையாது. இந்த மாதிரி ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒன்று என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து வெயிலில் வந்து போகிறீங்க, வெயிலில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 1 hour போகிறீங்க அப்படின்னா ஓகே. பட் இந்த மாதிரி ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 2 hours ஒன்ஸ் ரீஅப்ளை பண்ண முடியலனா கூட நீங்கள் இன்டோர்லேயே இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஒன்ஸாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணுங்கள். இன்னும் வந்து போக போக வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து மார்னிங் ஒரு 9 o'clock அப்ளை பண்ணுறீங்க சன்ஸ்க்ரீன் அப்படின்னா 8:30 9 o'clock போல் அப்ளை பண்ணுறீங்கன்னா திருப்பி வந்து ஒரு 12 o'clock கிட்ட அப்ளை பண்ணுங்கள். திருப்பி வந்து ஒரு 4 o'clock கிட்ட அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன்ஸே வந்து ரொம்ப நல்லா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து சன்டேன் வந்து அதிகமாக ஆகாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு வந்து இந்த சம்மரில் வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து சன்ஸ்க்ரீனை வந்து ரீஅப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து கண்டினியூஸாக வந்து மாதக்கணக்கில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் பயங்கர சேஞ்சஸை பார்க்க முடியும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ டெய்லி வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரீஅப்ளை பண்ணவும் வந்து மறக்காதீங்க. நீங்கள் ப்ராப்பராக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஆக்டிவ்ஸோ இல்லை ரெட்டினால் சீரம்ஸோ, நீங்கள் வேறு என்ன ஆக்டிவ்ஸ் வந்து உங்கள் பிக்மெண்டேஷன் ரிலேட்டடாக, ஆக்னிக்கு ரிலேட்டடாக, இல்லை ஏஜிங்க்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கனாலும் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து நீங்கள் மற்ற சீரம்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா உங்களோட போர் சைஸ் ரெடியூஸ் ஆகும், உங்களோட ஸ்கின் வந்து ஈவனாக வந்து க்ளோயிங்காக இருக்கும், உங்களோட பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கு ஏஜிங் ஆகிறது வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி சம்மர் வந்து இன்னும் போக 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 ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் நம்ம சன்ஸ்க்ரீனை மட்டுமே நம்பி இருக்காமல் நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு கொடை பிடிச்சிட்டோ இல்லை கேப் போட்டுக்கிட்டோ போகிறது ரொம்ப நல்லது. யார் நம்மளை பார்த்து வந்து இவங்க கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க, கேப் போட்டு போகிறாங்க அப்படிலாம் நினைப்பாங்கன்ற மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இன்னும் பீக் சம்மர்ஸ் எல்லாம் வரும்போது வெளியில் போகும்போது ஒரு கொடையோ கேப்போ இல்லாமல் போகாதீங்க. ஏன்னா வந்து எவ்வளோதான் நல்லா சன்ஸ்க்ரீனாக இருந்தாலும் நம்ம வெயிலில் போகும்போது நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சமாவது டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ சன்ஸ்க்ரீன் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் வந்து டேன்லேருந்து வந்து நம்மளை ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நிறையா சன் ரிலேட்டடாக வர்ற ஈச்சிங், பர்னிங் சென்சேஷன், ரெட்னஸ் இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து என்னோடய வீடியோஸ் வந்து போரிங்காக இருக்கா இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஆள் சொன்னாலாவது வந்து I will be really happy. Thank you so much for watching my video. Thank you. Bye.